வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் கில்லிங் ஃபீல்டு. ஸோ இப்போ கம்போடியாண்டு பார்ப்போமா இருந்தால் ரெண்டு விஷயம் பிரதானமாக ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஸோ கம்போடியாவில் முதலாவது அங்கோவாட் டெம்பிள் எல்லோரும் போய் பார்க்குற இடம். அதே மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டண்டான இன்னொரு இடம் தான் இந்த கில்லிங் ஃபீல்டு. ஃபுல் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ ஆடியோ ஒன்று தருவாங்க, அதை நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போய் கொண்டிருக்கைகளெல்லாம் அங்கங்கே என்ன நடந்துன்றதை இந்த ஆடியோவில் வடிவாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஈவன் அதில் பாதிக்கப்பட்ட ஆக்கள், அதோட ஈடுபட்ட ஆக்கள், அவங்க கதைச்ச ரெக்கார்டிங்ஸும் அதோட சேர்த்து வருது. ஸோ நீங்கள் இங்கே வந்தால் கட்டாயம் அந்த ஆடியோவையும் சேர்த்து எடுங்க. இல்லை $1 எக்ஸ்ட்ரா ஆடியோ எடுக்கிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் $5 தான். ஸோ நல்ல வேர்த். அப்போ தான் எங்களுக்கு முழு விஷயமும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டதை போகிறதுக்கு முதல்ல உங்களோட ஷேர் பண்ணிட்டு போகணுன்னு வந்தேன். சிவில் வார் எங்களுக்கும் புதுசு இல்லை. சிவில் வாரால் வந்த ஒரு அழிவை பற்றி தான் இந்த இடம் நினைவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. கம்போடியாவில் கிட்டத்தட்ட இருந்த பாப்புலேஷனில் 4/1 பகுதியை அழிச்சிருக்கிறாங்க. இந்த 4/1 பகுதி மக்களை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. கம்போடிய மக்களை கொல்லப்பட்டிருக்கிறது. எங்களோட நாட்டில் நடந்த மாதிரி வேறு மொழி பேசுகிற மக்கள் சண்டை பிடிச்ச இடம் இல்லை. இது எல்லாருமே ஒரே மக்கள் தான். பட் யாரெல்லாம் கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் எழுத படிக்க தெரிஞ்ச ஆக்கள், இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் கதைக்கக்கூடிய ஆக்கள், இல்லாட்டி அந்த அரசு வேலைகளில் இருந்த ஆக்கள்னு சொல்லி அவ்வளோ பேரையும் கொண்டிருக்காங்க. அவங்களோட கொள்ளைக்குள்ள அவங்களோட ஃபேமிலிஸ் முழு பேரையும் கொண்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்லோகன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்லோகன் நிறைய இருக்குது. அதில் நான் எனக்கு கேட்ட உடனேயே ஒரு வருத்தத்தை தர்ற மாதிரியான ஒரு 2 ஸ்லோகன் இப்போ நினைவில் இருக்குது. ஒன்று அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு மரத்தை பிடுங்கினா அந்த மரத்தை ஃபுல் வேரோட பிடுங்கி எடுக்கணுமா. ஸோ அதுதான் அவங்க என்னத்துக்கு சொன்ன உதாரணம்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை கொண்ட முழு பேரையும் கொல்லணும் அந்த ஃபேமிலியில். அப்படி விட்டாங்கன்னா அவங்க பழி வாங்குவாங்கன்ற ஒரு ரிவெஞ்ச் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருக்காங்க. 2வது சொல்லியிருந்தாங்க, ஒரு இன்னசென்ட்டை தெரியாமல் கொலை செய்கிறது பரவாயில்லையா, ஆனால் ஒரு 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 எதிராளியே நாங்கள் தெரியாமல் வெளியில் விடுறது தான் பெரிய விளைவுகளை கொண்டு வரும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஸ்லோகன்ஸ் எல்லாம் கேட்கவே அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு விளங்குது. அண்ட் இந்த இடம் சரியான ஒரு என்ன சொல்கிறேன், நாங்கள் எங்கள் சுடுகாடுக்கு போனால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான். இங்கே யாருமே கதைக்கையில் எல்லாரும் தனித்தனியாக போட்டுட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு அந்த இதால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு போய்கொண்டே இருந்தேன். ஹெவியாக இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு இடத்துல நடந்த விஷயங்களை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் கடைசியாக எடுத்துருந்தேன். அந்த சிலையிலேயே அவ்வளவு உருக்கமாக தெரியுது அதில் இருந்த ஃபீலிங்ஸ். போல்போட்ன்றவர் தான் அந்த ஆட்சியை செய்திருக்கிறார். குறிப்பிட்ட காலங்கள் ஒரு 4 வருஷத்துக்கிட்ட அவர் ஆட்சியை கைப்பற்றி முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு எதிரான ஒரு முறையில், அதாவது கம்யூனிசம்னு சொல்கிறாங்க, கம்யூனிசத்தை தான் நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகணும்னு சொல்லித்தான் அவர் ஆட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ கம்யூனிசம் ஆரம்பிக்கல அவர் இன்னொரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறார், படிப்பில்லை ஒருத்தரும், அதாவது படித்த ஆக்கள் தேவையில்லை, நாங்கள் விவசாயத்தை தான் 100% செய்ய போகிறோம். ஸோ அவங்களுக்கு அதுக்கு ரீசன், ஆனால் இதெல்லாம் இவங்க சொல்கிறாலும் அதுக்கு பின்னால் ஏதாவது ரீசன் இருக்குங்க. இப்போ ஒரு ஆடியோ பாட்டில் கேட்டு சொல்லியிருந்தாங்க, அரிசியை கொடுத்து தான் சைனாவில் இருந்து அவங்க ஆயுத தளபாடங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இவர் கம்யூனிசம், அதாவது விவசாய பொருளாதாரத்தை தெரிவு செஞ்சது காரணம் மேபி பொருளாதார நன்மைகளாக கூட இருக்கலாம். ஸோ அரிசியை உற்பத்தி செஞ்சு கொடுத்து அதில் இருந்து ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க சைனாட்டிலிருந்து. அப்போ அந்த அரிசியை உற்பத்தி செய்கிறதுக்காக அவர் சொன்ன உத்தரவு தான் 3 மடங்கு அரிசி உற்பத்தியை நாட்டில் கூட்டணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக எல்லாரையும் இரவு பகலாக வேலை செய்ய வச்சாராம். அந்த படித்த ஆக்களுக்கு விவசாயம் எப்படி செய்கிறேன்னு தெரியாது தானே. ஸோ அவங்களையும் கொண்டு போய் விட்டு நல்லா கஷ்டப்படுத்தி தான் வேலை வாங்கியிருக்கிறாங்க. மக்களை கொடுமைப்படுத்தினது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதா, நிறைய பேரை கொண்டதுக்கு ரீசன் அவங்க மூலமாக இது வெளியில் போயிடுமோன்றது இருக்கலாம். ஏன்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் தண்டனைக்கு கொலை செய்யப்பட வேண்டிய ஆட்கள் லிஸ்ட்டுக்குள்ளே சேர்ந்துருவீங்க. ஸோ படிக்காத ஆக்களை மட்டும் வச்சுக்கொண்டு அவருடைய விஷனை நடத்தி கொண்டு போயிருக்கிற ஒரு விஷன் என்னென்னு எனக்கு முழுசாக தெரியலை, கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள ஆர்வமாக தான் இருக்கேன். அண்ட் அதில் ஒரு இடத்துல ஒரு மரம் ஒன்று காட்டியிருந்தாங்க. இது கில்லிங் ஃபீல்டுன்னு சொன்ன மாதிரி அது கில்லிங் ட்ரீ என்று போட்டிருந்துச்சு. அது என்னத்துக்கு பாவிச்சிருக்காங்க அந்த மரத்தைன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளை கொல்றதுக்கான ஒரு டூலாக தான் அதை பாவிச்சிருக்காங்க.
பிள்ளைகளை தலைகளை பிடிச்சி காலில் பிடிச்சி தலையை ஒரே அடிக்காமல் அதில் அடித்து சின்ன பிள்ளைகளை கொண்டுட்டு அப்படியே வெட்டி வச்சு இந்த பிட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. பிறகு பிற்காலத்தில் வந்த ஒரு ஆள் அந்த இடத்துல தோண்டி அவருக்கு அதில் போட்டிருந்தாங்க. அது கிழங்கு இருக்குன்னு தோண்டினாலும் தோண்டைக்கில் மூளை ரத்தம் அதெல்லாம் அந்த இடத்துல சிதறி கிடந்துச்சுன்னு சொல்லி பிறகு ஆராய்ச்சியெல்லாம் செய்து பார்க்கலாம் தெரிஞ்சுது இது இப்படி எல்லாம் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. பிள்ளைகளை கொள்ளைக்கெல்லாம் அவங்களோட அம்மாவும் அதில் இருப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு இடத்துல காட்டியிருந்தாங்க தனியாக பெண்களையும் குழந்தை பிள்ளைகளையும் தான் வச்சுருக்காங்க. குழந்தை பிள்ளைகளையும் பெண்களையும் கொண்ட இடம் தான் அது. ஸோ அப்படி சொல்லி நிறைய விதமான கொலைகள் அந்த என்ன சொல்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துருப்பாங்கன்றலாம் நினைக்கல கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அது ஒரு ஃபீல் வருது அது அந்த இடத்துல. அண்டு நான் வரும்போதே யோசிச்சிருந்தேன்னா இதை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சு கொள்றதுக்கு புத்தகம் கொண்டு அது வாங்கி படிப்போம்னு சொல்லி. ஸோ இங்கேயே இருந்துச்சு, அதனால் ஒரு புத்தகம் வாங்கிட்டேன். ஆனால் இங்கே விலை கூடவா தான் இருந்திருக்கும் அப்படியும் இந்த வழியில் இது குறைவாக எடுக்கலாம். பட் இங்கே $10 போட்டிருந்தாங்க. ஸோ பரவாயில்ல, நான் ஜஸ்ட் இதை தேடுறதுக்கு எனக்கு நேரம் அமைக்காதையும் அதனால் இங்கேயே வாங்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக வாசித்து முழு கதையும் தெரிஞ்சு கொள்வோம்னு இருக்கேன். கம்போடியா நாட்டு ஸ்ரீலங்காவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஈவன் நான் வந்ததுலேருந்து அதை தான் பார்த்துட்ருக்கேன். என்னென்னு சொன்னால் அங்கோவாட் டெம்பிளாக இருக்கட்டும், அது ஒரு ஹிந்துசத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் அங்கோவாட் டெம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டெம்பிள். அதை பற்றி வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக கேட்போம். அதே மாதிரி இங்கே வந்த ஜினோசைட் சிவில் வார். ஸோ எங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் ஒரே மாதிரி போய் கொண்டிருக்குது தானே. குட், நல்ல இடம். பார்க்க கிடைச்சா வந்து பாருங்கள்.